பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதிகை மகிமை உண்டாவதாக. இன்றைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட ஒரு ஸ்பெஷலான டே என்று கூட சொல்லலாம். அது என்னென்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பித்த நாள். நமக்கு ரட்சிப்பை கொடுக்கின்ற அடையாளமாக உயிர்ப்பிக்கும் நாளாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது, ரெசரக்ஷன் டே. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோம்? ஏன் ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்? நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையுண்டு மரணித்தார் இல்லையா? பின்பு 3ஆம் நாள் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? எதற்காக உயிர்த்தெழுந்தார்? மீண்டும் பாவத்தில் விழுந்துவிட்ட நம் மக்களை மீட்டெடுப்பதற்காக, நம்மளை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். இம்முறை குமாரனாக அல்ல, பரிசுத்த ஆவியாக நம்மில் இணைந்து நம்மில் ஊடுருவி நம்மை மீட்டெடுக்கவே அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் கிருபையும் கிரியையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்மை நீதிமான்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவராக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக நம்மளை மாற்றி நம்முடைய ஆண்டவர் நம்மோடு வைத்துக்கொள்ள, அவருடைய வீட்டில், அதாவது பரலோகத்தில் நம்மோடு வைத்துக்கொள்ள ஆண்டவருடைய சித்தம் அது. இன்று வரையில் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்பதாக நடைபெற்ற இந்த நிகழ்வு இன்று வரையில் அவர் வசனத்தின் மூலமாக, அவர் வல்லமையின் மூலமாக, அவர் கிருபையின் மூலமாக, அவர் கிரியைகள் மூலமாக உயிர்ப்பிக்கும் வல்லமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு மக்களுக்கும், குறிப்பாக பாவத்தில் விழுந்துவிட்ட மக்களுக்காகவும், சாபத்தில் உள்ள மக்களுக்காகவும், பயந்திருக்கின்ற மக்களுக்காகவும், விசுவாசம் இல்லாதவர்களுக்காகவும், அதே போல அவரை தேடுபவர்களுக்காகவும், அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்காகவும், அவருடைய நாமத்திற்கு சொல்லி துதிப்பவர்களுக்காகவும், அவருக்காக பயந்து அவர் வழியில் நடப்பவர்களுக்காகவும் தான் நம்முடைய ஆண்டவரின் இன்றைய நாள் பரிசுத்த நாளாக, உயிர்ப்பிக்கும் நாளாக உள்ளது. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் இல்லையா? நாம் இப்பொழுது நம்முடைய ஆண்டவரை மனதால் ஏற்றுக்கொண்டு நாம் பாவங்களை விட்டு விலகி புதிய மனிதனாக உயிர்ப்பிக்கப் போகிறோம். அதுதான் இன்றைய கேள்வி. அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் எப்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புதிய மனிதனாக உயிர்ப்பிக்கப் போகிறோம், புதிய மனுஷனாக மாறப்போகிறோம். இன்றைய காலகட்டத்திலே பாருங்க, எத்தனையோ விதமான சாத்தானின் கிரியைகள், பாவங்கள், சாபங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம் கண்கள் காணுவதும் நினைவுகளும் அனைத்துமே சாத்தானின் கிரியைகள் அதிகமாக உள்ளது. அது யாரையும் விட்டு வைக்கவில்லை. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்களின் பாவங்கள் மூலமாக, மனத்தின் பாவங்கள் மூலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் விலகி போக வேண்டும் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு வேண்டும். அதற்காக நாம் அதை செய்ய வேண்டிய விஷயம் அவரை தேடுவது. அவரை தேடி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரை போல் நாம் வாழ முயற்சி செய்யும் போதுதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு பாவத்தில் விழுந்து கொண்டு இருந்தோமானால், அல்லது பாவத்திலே இருந்து கொண்டிருப்போமானால் நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவதாக நாம் இயேசுவை தேட வேண்டும், அவர் வல்லமை நாட வேண்டும். அதன் பிறகுதான்
பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவரை ஏற்றுக்கொண்ட நாம் உண்மையாக வாழ வேண்டும். கடமை கிறிஸ்தவனாக இல்லாமல் ஒரு பரிசுத்தவானாக, ஒரு நீதிமான்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். யாரெல்லாம் பாவத்தில் விழுந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் சாபத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பரிதவிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எத்தனையோ விதமான இன்னல்களில் சிக்கியிருக்கிறார்களோ, அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவர்களுக்காக ஜெபம் செய்யும் போது தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் போல வாழ முயற்சிப்பான அடையாளம். அதுவே கிறிஸ்துவின் அடையாளமாக உள்ளது. பாருங்க, அந்த அன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து மரண தருவாயில் கூட மற்றவர்களுக்காக மன்னித்து, மற்றவர்களுக்காக வேண்டுதல் பண்ணி, தன்னுடைய அன்பை அதிகமாக வெளிப்படுத்தினார் இல்லையா? ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம்? சுயநலமற்று வாழ்கிறோம். சுயநலமோடு நாம் காரியங்களை செய்கிறோம். எல்லாமே நமக்கு மட்டும்தான், நாம் செய்வது தான் சரி. ஒரு முன்னேற்றத்துக்கான வழி இருக்கக்கூடாது, நன்மைகள் செய்யக்கூடாது. நன்மை செய்ய ஈவு இருந்தால் அதை நாம் செய்யாமல் தவிர்க்கிறோம். இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளம் என்பது அவரை போல் வாழ முயற்சி செய்ய வேண்டும். எந்தவித சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதாவது அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை மற்றவர்களுக்காக நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். நீங்கள் பணக்காரராக இருந்தால் இல்லாதவர்களுக்கு உங்களிடம் ஒரு பகுதி எடுத்து கொடுத்து உதவ வேண்டும். நீங்கள் அதிக அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் பாவத்தில், சாபத்தில், சாத்தான் பிடியில் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை ஆண்டவர் கொடுத்திருந்தால் எத்தனையோ வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த தாளந்து. அதை நீங்கள் பயன்படுத்தி அதன்படி நீங்கள் செய்வோமானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். அதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்து வந்தார். இன்னும் இன்று வரையிலும் நாம் பேசுகின்ற இயேசுவின் வார்த்தைகளோ, வேதாகமத்தில் உள்ள வசனத்தை நாம் படிக்கும் போதோ, ஜெபிக்கும் போதோ, ஆலயத்தில் சென்று தொழும் போதோ, அவர் வல்லமை துதித்து பாடும் போதோ, மகிமைப்படுத்தும் போதோ, இயேசு கிறிஸ்து நம்முள் பிரகாசிக்க தேவனாக இருக்கிறார். அவருக்கு இருள் என்பதே இல்லை. நாம் இயேசு ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்வில் என்றும் வெளிச்சம் மட்டுமே இருக்கும். இதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை உபயோகப்படுத்தி செய்வீர்களானால் அவர்களே பாக்கியவான்கள் எண்ணப்படுவார்கள், நீதிமான்கள் எண்ணப்படுவார்கள். ஏனென்றால் இயேசுவை போல தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கான அடையாளமே அதுதான், நீதிமான்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உயிர் தெழுந்தார். பாவத்தில் விழுந்துவிட்டு நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் உயிர் தெழுந்தார் இல்லையா? நம்மளை மீட்டெடுப்பதுக்கு மட்டும் இல்லை, நம்ம நீதிமான்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார் இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நாம் பின்பற்றி நடந்து அதன்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கும். அவர் உயிர்த்தெழுதற்கான அடையாளமாக உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பரிசுத்தத்தை உயிர்த்தெழ செய்ய வேண்டும், ஆசீர்வாதத்தை உயிர்த்தெழ செய்ய வேண்டும், மகிமையை உயிர்த்தெழ செய்ய வேண்டும். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும். நிறைய பேர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே, எப்பவுமே சோர்வாக இருக்கிறேனே, தோல்வி நடந்து கொண்டிருக்கிறதே, நினைச்ச நடக்கவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், 90+ வயசு உள்ள ஆபிரகாமுக்கு
பாருங்க, எல்லாமே தளர்ந்து போச்சு. எல்லா நாடி நரம்புகளும் செத்து போச்சு. அப்படிப்பட்ட அந்த வயசான அந்த முதியவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் இல்லையா? அது மகிமை வெளிப்பட்டது இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஜெபங்கள் கேட்டு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். எப்படி செத்துப்போன அந்த உடலிலிருந்து அனைத்துமே இழந்துவிட்ட அந்த வயது முதிர்விலிருந்து ஆண்டவர் ஒரு பிள்ளையை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட தோல்வியோ, கஷ்டங்களோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்பதை நீ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கின்ற தேவன். நாம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்ய வேண்டும். அப்படி உயிர்த்தெழ செய்கின்றவர்கள்தான் நீதிமான்கள். நாம் இன்றைய தினத்திலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதுவரை நடக்க முயற்சி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு என்றும் மரணமே இல்லை. அவர் என்றும் உயிரோடு இருக்கின்ற தேவன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? அந்த வார்த்தையை பின்பற்றி நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை பாவத்திலிருந்து உயிர் பெற்று புதிய மனிதராக, புதிய காரியத்தை செய்கிறீர்களாக நீங்கள் மாறுவீர்கள். இன்றைய தினத்திலே கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கனப்படுத்துவோம். அவருக்காக வாழ்வோம், அவரை போல் வாழ்வோம். மகிமையோட அவர் காரியங்கள் நடப்பிப்போம். இயேசு இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானம் ஆசீர்வாதமும் உங்கள் ஓரோடு இணைந்து இருப்பதாக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள இயேசு கிறிஸ்துவே, சாமி, இன்றைய இந்த உயிர்ப்பிக்கும் நாளிலே சாமி, எங்கள் ஒவ்வொரு மனதிலும் பாவங்கள் எடுத்து போடப்பட்டு, சாபங்கள் எடுத்து போடப்பட்டு, கஷ்டங்கள் எடுத்து போடப்பட்டு, உன்னுடைய வல்லமையினாலே, மகிமையினாலே, கிருபையினாலே பரிசுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று உயிர்ப்பிக்கும்படியாக, நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களுக்குள்ளே உயிர்ப்பி கர்த்தாவே. எங்களுக்குள்ளே உயிரோடு வாங்கள் கர்த்தாவே. நீங்கள் உயிர்ப்பிக்கும் அந்த நேரம் எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகும். எங்கள் வாழ்க்கை புதிதாய் மாறும். எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எங்கள் வாழ்க்கை விடுதலை அடையும். அதன் மூலம் எத்தனையோ பாவத்தில் விழுந்திருக்கின்றவர்களுக்காக எங்கள் ஜெபங்கள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக அப்படிப்பட்ட வல்லமைகளை எங்களுக்கு நீ கிரியை செய்தரும் சாமி. உண்மை அறியாத மக்களுக்காக எங்களுடைய ஊழியர்களை நாங்கள் எடுத்து சென்று சொல்லும்படியாக, அதன்படி நடக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிரியை செய்தரலும். அப்படிப்பட்ட தாளந்துகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தரலும் சாமி. உண்மை தேடுகிறவர்களை நீ நேசிப்பது போல உண்மை தேடாதவர்களோடு நேசிக்கின்ற தேவன் நீர் கர்த்தாவே. உண்மை தேடாதவர்களை உங்கள் வசனத்தின் மூலமாக கண்டறியப்பட்டு அவர்கள் ரட்சிப்பை கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நீர் தாரும் கர்த்தாவே. நாங்கள் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஒரு கிருபை கரம் தாங்குவீராக. இந்த நாள் மகிமை நாளாக இருக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் சாமி. இந்த நாளை போல வரப்போகிற நாள் கூட ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தரின் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட்.